ஹாய் மக்களே, வணக்கம். வெரி குட் ஈவினிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் அனலிஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாளோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் என்னென்ன, எந்த லெவலில் வந்து பை செல் பண்ணலாம் அப்படிங்கிற நம்ம டீட்டெயில் பார்க்கலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, தமிழ் டிஸ்கஷன் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள். டெய்லி ஜூம் லைவ்லேருந்து லைவ் மார்க்கெட் நம்ம கனெக்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க பீப்புள் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி 1 ஹவர் சார்ட் பார்ப்போம். பேங்க் நிஃப்டி 1 ஹவர் சார்ட் பார்க்கும்போது ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் ரேஞ்சில் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவ்மெண்ட் நடந்திருக்கு. ஒரு அரௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 300லேருந்து 700 லைக் வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து மூவ்மெண்ட் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா எந்த லெவலில் இருக்கும் பார்க்கும்போது நமக்கு இந்த 46,900 வந்து சப்ளை லெவல் வந்து இன்னும் பிரேக் ஆகலை. இந்த லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா 1 ஹவரில் ஸ்ட்ராங்காக மேலே க்ளோசிங் வச்சுன்னா ப்ரைஸ் இங்கேருந்து ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகிற லெவலில் இருக்குங்க. ஓகே, எந்த லெவலில் வர போகும் பார்த்தீங்கன்னா 42,800 வர போகிறதுன வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது அப்சைடுக்கான பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து டவுன் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல், அதாவது 41,600 வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் வரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எந்த லெவலில் திரும்ப வந்து 400 வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ப்ரைஸ் வந்து இந்த லெவலில் இங்கேருந்து மேலே போகிறதுன ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகே, சப்போஸ் இந்த 300க்கு கீழே போச்சுன்னா மட்டும்தான் மார்க்கெட் தான் டவுன் ட்ரெண்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவும் எது வரை போகும்னா 4300லேருந்து 40,900 வரை போகிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இது அப் ட்ரெண்டுக்கும் டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் நாளைக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட லோயர் டைம் ஃப்ரேம் பார்ப்போம். பேங்க் நிஃப்டி லோயர் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது ஒவ்வொரு சப்ளை ஜோனையும் மார்க்கெட்டை உடச்சி போயிருங்க. இன்றைக்கி மார்க்கெட் பார்க்கும்போது ஒவ்வொரு சப்ளை ஜோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன சப்ளை ஜோன் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த லெவல், ஃபஸ்ட்டு இந்த லெவல் 41,500, ஃபஸ்ட் 41,450 இந்த லெவல் சப்ளை ஜோன் உடஞ்சிருக்கு. அதுக்கடுத்தது 41,600 இந்த சப்ளை ஜோன் உடஞ்சிருக்கு. அதுக்கடுத்தது 41,750 இந்த ஜோன் உடஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 41,850 இந்த ஜோன் வர சப்ளை ஜோன் வர புரியாது. பாருங்கள், ப்ரைஸ் ஒவ்வொரு டைமே வந்து ஒவ்வொரு சப்ளை ஜோன் வந்து பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போயிருக்கு. அடுத்த மூவ்மெண்ட் பார்க்கும்போது இந்த 850க்கு மேலே மார்க்கெட் போச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப்டேட் நம்ம எதிர்பார்க்கலாங்க. எதிர்பார்க்கலாம் நம்ம. ஓகே, இது வந்து அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ். நெக்ஸ்ட் டவுன் ட்ரெண்டுக்கு எந்த லெவல் பார்க்கும்போது நமக்கு இந்த 41,300 வரணுங்க. இந்த லெவலுக்கு கீழே, இந்த லெவலுக்கு கீழே வந்து ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வச்சுது அப்படின்னா மார்க்கெட் நம்ம வந்து டவுன் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னும் வந்து 41,100க்கு கீழே போச்சு அப்படின்னா இன்னும் நல்லா டவுன் ட்ரெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியோடது. ஓகே, நெக்ஸ்ட் நிஃப்டியோடது 1 ஹவர் சார்ட் பார்ப்போம். நிஃப்டியோட 1 ஹவர் சார்ட் பார்க்கும்போது மார்க்கெட் சப்ளை ஜோன் விட்டு மார்க்கெட் வெளியில் போயிடுச்சு. அதாவது சப்ளை ஜோன் பிரேக் ஆகிடுச்சு. சப்ளை ஜோன் பிரேக் ஆகிட்டு அதுக்கு அடுத்த ஜோன் பார்க்கும்போது 18,100ங்க. இந்த லெவல் நம்ம சொல்லியிருந்த நேற்று. நெக்ஸ்ட் அந்த லெவல் தான் டார்கெட். நிஃப்டியோட நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா 18,100ங்க நிஃப்டியோட டார்கெட். ஓகே, இதுதான் நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஓகே, நாளைக்கு அதாவது வியாழக்கிழமை கூட இந்த டார்கெட் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்க்கும்போது இந்த லெவல் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ப்ரைஸ் வந்து 17,900 ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகுதுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து ரிலையன்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறோம். ரிலையன்ஸ் நல்லா அப் ட்ரெண்ட் கொடுத்ததுனால நிஃப்டி வந்து நல்லா ஃபஸ்ட்டு மார்னிங்லேருந்து நிஃப்டி நல்ல ஒரு ரேலி கொடுத்துருங்க. ஓகே, எதனால் அதனால் பார்த்திங்க அப்படின்னா ரிலையன்ஸ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் நல்ல ட்ரேட் ஆகிருக்கு இன்றைக்கி. ஓகே, அதனால் நிஃப்டி நல்ல மூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு நிஃப்டியோட லோயர் டைம் ஃப்ரேம் பார்ப்போம். நிஃப்டியோட லோயர் டைம் பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு அசெண்டிங் சேனலில் வந்து கிரியேட் ஆகிருக்கு மார்க்கெட். ஸோ இப்போது இந்த லெவலே மார்க்கெட் போச்சு அப்படின்னா அடுத்த டார்கெட் 18,100 இந்த லெவல் போகுங்க. 18,100 இந்த லெவல் போத்தனா பாசிபிலிட்டிஸுக்கு. ஓகே, இது நிஃப்டியோடது அப் ட்ரெண்டுக்கு. ஸோ டவுன் ட்ரெண்டு பார்க்கும்போது எப்படி டவுன் ட்ரெண்ட் பார்க்கலாம் அப்படின்னா இந்த 17,900 கீழே வந்து க்ளோசிங் வச்சதுன்னா ப்ரைஸ் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் நம்ம இந்த லெவல் வரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இது வந்து நிஃப்டியோட டவுன் ட்ரெண்ட் பாசிபிள். இப்போது நிஃப்டியோடது அப் ட்ரெண்டுக்கும் டவுன் ட்ரெண்ட் நம்ம வந்து பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஆல், பை, ஹாவ் அ நைஸ் டே.